வெல்கம் டு கிஷோர் விளாக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, சமயபுரம் மாரியம்மனோட வரலாறு தான் பற்றி பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். சமயபுரம் மாரியம்மன் அம்மன் முன்பொரு காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருந்தாங்க. அப்போ அம்மனோட திருமேனி ரொம்பவுமே வெப்பமாக இருந்திருக்கு. அப்போ அந்த கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்கள் அம்மனை தனியாக ஒரு கோயில் கட்டி வழிபடணும்னு நினச்சிருக்காங்க. அம்மனோட சிலையை தனியாக ஒரு இடத்துல போய் கோயில் கட்டுறதுக்காக தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் வச்சுட்டு ஓய்வு எடுத்திருக்காங்க. ஓய்வு எடுத்ததுக்கப்புறம் அம்மனோட சிலையை தூக்கலான்னு பார்க்கும்போது அம்மனோட சிலை தூக்க முடியலை. அப்போ ஒரு அசிறுதி குரல் கேட்டு, நான் இங்கே தான் இருக்க விருப்பப்படுறேன், இந்த வேப்பங்காட்டில் இருக்கணும் அப்படின்னு ஒரு அசிறுதி குரல் கேட்குது. அதே போலவே 18வது நூற்றாண்டில் அம்மனுக்கு அங்கேயே ஒரு கோயில் கட்டுறாங்க மன்னர். அம்மன் சமயபுரத்தில் சிவரூபமாக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. திருச்சி மக்களுக்கு அவங்களோட மகாராணினா சமயபுரத்து மாரியம்மனும் அங்கே இருக்கக்கூடிய வெக்காளியம்மனும் தான். சமயத்தில் வந்து காக்குறவங்க தான் சமயபுரத்தால். இங்கே அம்பாள் சிவரூபமாக இருக்கிறதுனால அருள் பிரசாதமாக விபூதி தான் தரப்படுது. ஓம் சக்தி பராசக்தி.